ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு. அதுவும் வந்துட்டு நம்ம நார்மலாக பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய் தொக்கு அதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வறுத்துட்டு, நீங்கள் வறுத்த கடலை வாங்கினீங்கன்னா வறுக்க தேவையில்லை, நான் பச்சை கடலைன்றனால வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ரெண்டையுமே எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. வேர்க்கடலையில் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தோலெலாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த எல்லையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. நல்லா அரைச்சாச்சு. இது அப்படி ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் நான் வந்து ஒரு 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம வந்து போட்டுடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம வந்துட்டு இந்த கத்திரிக்காயை வந்து வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னாலே அது வதங்கிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இடையில. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது, அப்படியே இந்த எண்ணெயிலேயே வேகணும். பாருங்க, ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. இது 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி போடுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் கூட இல்லை, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுக்கோங்க. புளி வந்து ரொம்ப நிறையாவும் ஊற்றிடக்கூடாது. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றிடக்கூடாது. சும்மா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு அந்த வேர்க்கடலை எல்லாம் ஆட் பண்ணனால அது டக்குன்னு கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை கடைசியாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடியில் அடி பிடிச்சிரும், ரொம்ப கட்டியான மாதிரியும் ஆயிரும். ஸோ அதனால் இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.